ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, எத்தனையோ முறை இந்த சாயப்பா நானும் மறுபடியும் உன்னை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் பற்றி யோசிக்கிற நீனு, தேவையற்ற மனிதர்கள் செய்யும் செயலை பற்றிலாம் யோசிக்கிற நீனு, உனக்காக நல்லது செய்ய வர்ற இந்த சாயப்பாவை பற்றி ஏன் யோசிக்க மாட்டேற? முதல்ல என்னுடைய வார்த்தைகளை நம்பு. இப்போ நான் சொல்கிறதையெல்லாம் முழுசாக கேட்டுட்டு அப்புறமா நீ ஒரு நல்ல முடிவை எடுத்தினா போதும். யாரையும் வெறுக்கக்கூடாது, எல்லார் மீதும் அன்பு காட்டு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீ பல சமயங்களில் கோபப்படுற, எரிச்சல் படுற, மூக்குக்கு மேலே உனக்கு முன்கோபம் வர்றதுனால நீ தான் கஷ்டப்படுறன்னு உனக்கு இன்னும் புரியலையா? தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள தாண்டி போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க செய்கிறதையே நினச்சி யோசித்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டினா அது உனக்கு தானே மன எரிச்சலையும் நிம்மதி இழப்பையும் கொடுக்குன்றது புரியலையா? உனக்கு பிடிக்காதவங்கள பார்க்கும் போதெல்லாம் கோபப்படையாத, எரிச்சல் அடையாத, வெறுப்படையாத. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே, அதை நான் மன்னிச்சிடுறேன், அவங்க செய்த தவறுக்கு ஏன் சாயப்பா தண்டனையை கொடுப்பாருன்ற எண்ணத்தோட கலந்து போ. உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த சாய்நாதா நான் இருக்கேன். உன் வாழ்க்கை பயணம் நிச்சயம் வெற்றி பயணமாக மாறும். நீ இழந்ததை விட 1000 மடங்கு மேலான உயர்ந்த சிறப்பான வெற்றிகளை, சந்தோஷங்களை இந்த சாயப்பா உனக்கு கொடுப்பேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தினா கண்டிப்பாக நான் உன்னை வெற்றியின் உச்சத்துக்கே கொண்டு போவேன். உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய, உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா நான் நடத்துகிறேன். உனக்கு நடந்த அநீதி போல, உனக்கு எதிராக நடந்த துரோகம் போல இனி யாருக்கும் நடக்காது. உன் வாழ்க்கையிலையும் அதை தொடர நான் விடமாட்டேன். அப்படி உனக்கு பாதுகாவலாக இருந்து உன்னையும் காப்பாற்றி உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது செய்கிறதுக்காகவே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காதுங்கிறது தான் அது. உன்னை காயப்படுத்துகிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக இந்த சாயப்பா பதில் சொல்லுவேன். யார் யார் உன்னை கஷ்டப்படுத்த நினச்சாங்களோ அவங்க முன்னாடி நீ மௌனமாக இரு. ஆனால் நீ யாருங்கிறத அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். உன் பலத்தை நிரூபித்து நீ தான் ஜெயிக்கிறங்கிறதையும் அவங்க கண்ணு முன்னாலேயே நான் நடத்தி காட்டுறேன். நீ எப்போதும் அமைதியாக இருந்தாலே நான் உனக்கான நீதியை நிலைநாட்டுவேன். கூடிய சீக்கிரம் இன்னையிலிருந்தே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகும். அப்போது உன்னை பற்றிய உண்மைகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். மேகங்கள் உடஞ்சிச்சுன்னா இந்த உலகத்துக்கு மழை கிடைக்கும். ஆனால் ஓ மனசு உடஞ்சிச்சுன்னா இந்த உலகம் சுக்கு நூறாக நொறுங்கி போகும் அல்லவா? ஏன்னா ஒரு மனுஷன் வருத்தத்தோடையும் வலியோடையும் வேதனையோடும் இருக்கும்போது சுற்றி உள்ளவங்க கிட்ட எப்படி நடந்துக்குவான்? கோபப்படுவான், எரிச்சல் அடைவான், ஆத்திரப்படுவான், பொறுமை இழப்பான். அதனால தான் நீ தேவையில்லாமல் மனசுடைஞ்சு போய் சுற்றி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்தாதன்னு சொல்கிறேன். என்ன வருத்தமும் வலியும் வேதனையும் வந்தாலும் நீ உடஞ்சி போக வேண்டாம். உன்னை மாற்றி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன்னுடைய வலியும் வேதனையும் போய் உன் வாழ்க்கையில் உயர்வு வந்து சேரும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். நீ வச்ச அன்பு ஒருபோதும் வீணாக போகாது. உன்னுடைய அன்பு தான் மகா சக்தியாக, பொறுமைக்கான இலக்கணமாக இருக்க போது. எந்த அளவு எல்லார்கிட்டையும் நீ அன்பா, பாசமா, பொறுமையா நடந்துக்கிறியோ அதுக்குரிய பரிசை எல்லாம் இந்த சாயப்பா கொடுப்பேன் அல்லவா? உன் கண்ணீரை தொடச்சு உனக்கு தாய்க்கு தாயாக, தந்தையாக நானே இருந்து நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். உன் மனசை அமைதியாக்கிக்கிட்டு உன் உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கோ. உன் கவலைகள் எல்லாமே மழை மேகம் போல காணாமல் மறைஞ்சு போகும். உனக்குள்ள அமைதியாக நான் இருப்பேன். அந்த சுட்டெரிக்கும் சூரியன் போல உன்னுடைய கவலைகளை எல்லாம் பொசுக்கி எடுத்து உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் உள்ளத்தை மட்டும் அமைதியாக வச்சுக்கிட்டினா போதும். அடுத்தடுத்து
உனக்கான அழகான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். உனக்கு இருக்கிற வியாதிகள், நோய் நொடிகள், குறை குற்றங்கள் என அனைத்தையும் சரி செய்யதானே இந்த சாயப்பா நான் இருக்கேன். நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துருவேன். என்னையே முழுசாக நம்பக்கூடிய உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொண்டு வந்து தரப்போகிறேன். மனசுங்கிறது ஒரு அற்புதமான அழகான ஆயுதம். அதை நீ எப்படி பயன்படுத்துகிறன்றதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை இருக்கும். மனசை நல்லா உனக்கு ஆதரவாக, உனக்கு சாதகமாக, உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விதத்தில் நீ பயன்படுத்திக்கிட்டீன்னா வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதா, மகிழ்ச்சி நிறைஞ்சதா, அதிர்ஷ்டம் நிறைஞ்சதா மாறிடும். இதுவே மனசுக்கு சந்தோஷம்னா என்னன்னையே காட்டாமல் மனசை அது இஷ்டத்துக்கு கவலைப்பட விட்டு மனசை அது இஷ்டத்துக்கு குழம்ப வச்சு நீயும் சேர்ந்து அதோட சேர்ந்து ஆட வேண்டாமேன்னு சொல்லவே. மனசு அது இஷ்டத்துக்கு ஆள ஆரம்பிச்சிச்சுன்னா அது உன்னை அமைதியிலிருந்து கீழே தள்ளி விட்டுரும். ஏன்னா மனசு பல சமயங்களில் எதிர்மறை எண்ணங்களை தான் உனக்குள்ள ஞாபகப்படுத்துது. கடந்த காலத்தில் நடந்த மோசமான விஷயங்களையும், கஷ்டப்படும் விஷயங்களையும், கவலைக்குரிய துக்கத்துக்குரிய விஷயத்தையும் உன் மனசு ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் நீ தான் அதை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து மனசை அமைதிப்படுத்தி சந்தோஷமான நல்ல விஷயங்களை நினைக்க ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு நீயும் உன் மனசு அலைபாயும் பக்கமெல்லாம் போகாமல் மனசு ஞாபகப்படுத்துகிற கவலைப்படுகிற விஷயங்களையெல்லாம் யோசித்து கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை கஷ்டமாக்கி கொள்ளாதே என் செல்லமே. மனசை மென்மையாக இறுக்கமாக பிடிச்சு வச்சுக்கோ. மனசு முழுக்க எப்போதும் நல்ல நல்ல சந்தோஷ நிகழ்வுகளையும் அன்பையும் நிரப்பி வச்சுக்கோ. அப்போதுதானே உள்ளத்துக்கு அமைதி உண்டாகும். என்ன நடந்தாலும் நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து போய் இப்போ யாரையும் நம்ப முடியாமல் தனியாக தவிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு இந்த சாயப்பா ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் உள்ளத்தில் நீ எதை நினச்சி போராடிக்கிட்டு இருக்கியோ, மனசுக்குள்ளே எதை போட்டு யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, அது அனைத்தையும் நான் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். நடக்காத விஷயங்களை கூட நீ யோசிச்சு இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு பயப்பட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே சோர்ந்து போகாதே. எதை எப்படி நடத்தி கொடுக்கணும்னு இந்த சாயப்பா எனக்கு தானே தெரியும். கண்டிப்பாக எந்த கஷ்டமான விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடக்க விட மாட்டேன். எது நடந்தால் நீ சந்தோஷப்படுவியோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உனக்கான மகிழ்ச்சியை நானே கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்காலத்தை நினச்சி பயப்பட வேண்டாம். இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி. நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும்படி செய்வேன் என் தங்கமே. நீ எப்போதும் வெறும் சாதாரண கல்லாக நினச்சிக்கிட்டீன்னா நீ கீழேயே இருப்ப. இந்த உலகம் உன்னை மிதிச்சு மிதிச்சு உன் மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும். ஆனால் உன்னை நீ ஒரு வைரமாக நினச்சினா இந்த உலகம் உன்னுடைய பளபளப்பையும் ஜொலிப்பையும் பார்க்க உன்னை தேடி வரும். மொத்தத்தில் நீ எப்படிப்பட்ட ஆளாக நடந்துக்கிறியோ, உன்னை நீ எப்படி நினைக்கிறாயோ அதப்படி தான் இந்த உலகமும் உன்னை நினைக்கும். அதனால தான் எப்போவும் உன்னை நீ உயர்வாக நினைக்கணும், உன்னை நீ மதிக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எந்த அளவுக்கு உன்னை நீ உயர்வாக நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த உலகமே உன்னை மதிக்க தொடங்கும். நீ ஒருபோதும் தாழ்ந்து போக நினைக்காதே. நீ சாதாரண பிள்ளை அல்ல, இந்த சாயப்பாவின் பிள்ளை. உன் கஷ்டமும் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகணுன்றதுக்காக, உனக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக தானே இந்த சாயப்பா உன்னை தேடி தேடி வர்றேன். உன் வலியையும் வேதனையும் மனிதர்கள் புரிஞ்சு காட்டியும் அதை சரியாக புரிஞ்சு வச்சிருக்க இந்த சாயப்பா உனக்கான மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் வலிமையையும் வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. எல்லாருக்கும் நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு நினைக்கிற. எல்லார்கிட்டையும் நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாரும் உன்னை நம்பி எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாரும் உனக்கு நம்பிக்கைக்குரிய விதத்தில் நடந்துக்கணும். நீ பல விஷயங்களை யோசிக்கிற. ஆனால் எல்லாரும் உன்னை போலவே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தினா
அது நடக்காது என் செல்லமே. நல்ல மனிதர்களிடம் நீ அன்பையும் கருணையும் கொடுத்தீனா அது ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படும். ஆனால் தகுதியற்ற மோசமானவர்களிடம் நீ அதிகமாக அன்பையும் கருணையையும் கொடுக்கும்போது அது உன் வாழ்க்கையிலேயே அழிவுக்கு காரணமாயிரும். நல்லவங்களை நம்புனா பரவாயில்ல, கெட்டவங்களை நம்புனினா அவங்க உன்னை எப்படி ஏமாற்றலாம், எப்படி கவுக்கலாம், எப்படி உன்னை தோக்கடிக்கலாம், கீழே தள்ளி விடலான்னு யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க காரியத்துக்கு உன்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டு காரியம் முடிஞ்சதும் கருணையே இல்லாமல் உன்னை தூக்கி எறியக்கூடிய மோசமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது நீ தான் யார் எப்படிப்பட்டவங்கன்றத புரிஞ்சு அதற்கேற்றாற் போல தெளிவாக நடக்கணும் என் செல்லமே.